ஒருத்தரை பார்த்து ஒரு பெண் வந்து ஒருத்தனை பார்த்துட்டு அண்ணன்னு சொல்லிட்டா அண்ணன் ஆகிட மாட்டாங்க. அதாவது மனசுக்குள்ளே வெறும் வார்த்தைகள் வந்து அந்த உணர்வுகளை மாற்றி விடாது. அதனால் வந்து நம்ம நிறைய பேர் அப்படி தான் வந்து அக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா ஆகிட மாட்டாங்க. மனசுக்குள்ளே நீ என்ன நினைக்கிற, அவங்கள பார்த்து உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிற பார்த்தோன்னா, இல்லை எனக்கு அக்கான்னு தோணலை, ஆனால் தங்கை சகோதரி சிஸ்டர் அப்படின்லாம் தோணலை. எனக்கு பார்த்தா அழகாக இருக்காங்க, சும்மா சொல்லி பார்க்குறதுனால உங்கள் உணர்வை மாற்ற முடியாது. அதனால் உங்கள் உணர்வுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதனால் உங்கள் உணர்வுங்கிறது உங்கள் மனசில் வேறு ஒன்று இருக்குது, இல்லை அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தோணலை, அவங்க அழகாக இருக்காங்க, என்னை ஈர்க்கிறாங்க, அவங்களுடைய அழகு என்னை ஈர்க்கிறது அப்படின்னா, அப்படி இருக்கும்போது வெளியில் அவங்கள பார்த்து சகோதரின்னு சொல்லாதீங்க. இல்லை சும்மா கூட அதுக்கு அதுக்காக வந்து உங்களுக்கு காதலை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காதலை சொல்வது மனசுக்குள்ளே அவங்க மேலே இருக்கிற ஆசையை வெளியே சொல்வது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். சொல்லாமலே இருக்கலாம், காதலை சொல்லாமலே இருக்கலாம். அதுக்காக நீங்கள் சகோதரின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்காதீங்க. சகோதரின்னு உங்களுக்கு தோணணும், அது உண்மையாக இருக்கணும். யாரை நீங்கள் சகோதரின்னு சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படி சொல்வது உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சகோதரின்னு சொல்லணும், அக்கான்னு சொல்லணும், அம்மான்னு சொல்லணும், தங்கச்சின்னு சொல்லணும். அப்படி இல்லையா, தோணலையா, உங்களுக்கு அப்படி தோணலையா, யார் மேலே கூட உங்களுக்கு காதல் ஆசை என்பது யார் மீது வேண்டுமானாலும் ஏற்படலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் உணர்வுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் உணர்வை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அல்லது சொல்கிறது பாதுகாப்பாக இல்லையா, சொல்லாமல் கூட இருங்க. ஆனால் பொய்யாக சொல்லாதீர்கள். பொய்யாக அக்கா அம்மானுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அது மாதிரி ஒரு பெண்களும் அப்படி தான். மனசுக்குள்ளே ஒரு ஆண் மீது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா தான் இருக்கலாம், அல்லது காதலன் இருக்கலாம். இன்னொரு ஆணை பார்க்குறீங்க, அவனை பார்க்கும்போது அவன் மீது உங்களுக்கு ஆசை வர்ற மாதிரி இருக்கலாம், அவனை உங்களுக்கு பிடிச்சி போகலாம். காமம், காதல் இது போன்ற ஆசைகள் அவன் மீது உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது வெளியில் அவனை போய் அண்ணன் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அண்ணன் கூப்பிடாதீங்க, தம்பின்னு கூப்பிடாதீங்க. அது வந்து இந்த பொய் சொல்கிறது. ஒரு பொய் சொன்னால் எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி தான் அது மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பொய் சொல்லாதீங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க. அதுக்காக உங்கள் காதலையும் நீங்கள் சொல்லணுங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை, உங்கள் ஆசையை நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்கனவே நீங்கள் கல்யாணம் ஆகிட்டுருப்பீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி சொல்கிறது உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளை வெளிப்படுத்துவது என்பது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். அதனால் வந்து நீங்கள் வெளியில் ஒரு பொய்யை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பொய் சொல்கிறது கோழைத்தனம். உங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியம். சும்மா வந்து மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அண்ணன் தம்பிங்கிறது அல்லது அக்கான்றது தங்கச்சின்றது அம்மான்றது அப்படின்லாம் இல்லாமல் உங்கள் உணர்வுகள் என்னவாக இருக்கிறது அதற்கு நீங்கள் வெளியே வடிவம் கொடுங்க. வெளியில் வந்து அதை வெளிப்படுத்துங்கள். உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. அல்லது அதை அமைதியாக கூட, அதுக்கு பொய்யா ஒரு அர்த்தம் கற்பிக்காதீங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஒருத்தரை வந்து எப்படி கூப்பிடணும், அக்கான்னு கூப்பிடணுமா, தங்கச்சின்னு கூப்பிடணுமா, இந்த மாதிரி சிஸ்டர்னு கூப்பிட்டா, நீங்கள் சிஸ்டர்னு கூப்பிட்டா ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவளை பார்த்தா ஒரு ஆசை வருகிறது. அப்படிங்கும்போது அவளை நம்ம சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டா நம்ம ஆசை மாறிடும்னு நினைக்காதீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஆசை வருவது தவறு. அப்போது அவளை நம்ம சிஸ்டர்னு கூப்பிடுவோம், தங்கச்சின்னு கூப்பிடுவோம், அக்கான்னு கூப்பிடுவோம், அந்த ஆசை என்பது மாறிவிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூப்பிட்டுட்டா அது மாறிடும்னு நினைக்காதீங்க. வெறும் வார்த்தை என்பது உணர்வுகளை மாற்றி விடாது. உணர்வு வலிமையானது. உணர்வுகளை வெளிப்படுத்தத்தானே வார்த்தைகள். உணர்வுகளை வெளிப்படுத்த தான் வார்த்தைகள். உணர்வுகளுக்கு வடிவம் கொடுப்பது தான் வார்த்தைகள். உணர்வுகளுக்கு வடிவம் கூட கொடுக்காமல் போகலாம், உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் போகலாம். ஆனால் உள்ளே இருக்கிற உணர்வுகளுக்கு பொய்யா ஒன்றை சொல்லாதீங்க, பொய்யான வேஷம் போடாதீங்க, ஒரு பொய்யான முகமுடி அணியாதீர்கள், பொய் முகமுடி அணியாதீர்கள் உணர்வுகளுக்கு. அது உணர்வுகளை அசிங்கப்படுத்துறதுக்கு சமானம். உணர்வுகளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அதனால் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் அதுக்கு வந்து பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது உண்மையை சொல்லணுங்கிற அவசியமும் கூட இல்லை. உண்மையை கூட சொல்லாமல் போகலாம், அதுக்காக பொய் மட்டும் சொல்லாதீங்க.